ரொம்ப லைட் வெயிட்ல ரொம்ப அழகான தாலி முகப்பு செயின் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இதில் நிறைய மாடல் வெரைட்டிஸ் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் தாலி முகப்பு செயின் கலெக்ஷன் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு முகப்பு போடுற மாதிரி வரக்கூடிய செயின் கலெக்ஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டி நகரில் இருக்கக்கூடிய ஷரவணா எலைட் ஷோரூமில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம 3 பவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன். இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து முகப்போடு சேர்ந்து வரக்கூடிய செயின் கலெக்ஷனாக இருக்கும். இந்த முகப்பு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு ஏதாவது முகப்பு போடணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து செயினோடு சேர்ந்து அட்டாச்சாக வரல. ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்கறதுனால ஸோ அந்த பிளானிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 3வதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா முகப்பு வந்து அட்டாச்டு, அது ரிமூவ் பண்ண முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ரிமூவ் பண்ணோன்னா பண்ணிவிட்டு வேறு முகப்பு கூட போட்டுக்கலாம். லைட் வெயிட்லேயே வரக்கூடிய கலெக்ஷன்ஸு 24 கிராம்ஸ் வரும். ஸோ செயின் முகப்பு சேர்ந்தே உங்களுக்கு 24 கிராம்ஸில் வரும். அண்ட் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 10% வருது. சில டிசைன்ஸ்க்கு 8% கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ்க்கு 10% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோன் வெயிட் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன், ஸ்பைரல் டிசைனு அண்ட் இப்போ ஸ்பைரல்லையே ஆன்டிக் வர மாதிரி, அதாவது ஸ்பைரல்லையே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோடு சேர்ந்து ஆன்டிக்கில் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணி கம்பைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரெகுலர் மூவிங் மாடல். 3 ஸ்பைரல் வரும், அதுவும் லாங் ஸ்பைரல் ஸ்டோன் டிசைன்ஸு. இது வந்து டெய்லி வேருக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 பவுண்ட் தாலி செயின்லாம் வந்து தாராளமாக டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் முகப்பு வந்து அந்த 3 பவுண்ட் செயினுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டோட தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு செயின் வாங்கி ஹெவியாக முகப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் வராது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து முகப்போட வெயிட் ஆர் நம்ம தாலி வந்து ஆட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாவே லைஃப் வரும். 3/7 வருது. இதுலேயும் ஸ்பைரல் பால், பட்டர்ஃப்ளை டிசைன், அப்புறம் 3 ஸ்பைரல், இதெல்லாம் டைமண்ட் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு சூப்பர் மூவிங் டிசைன் சொல்லலாம். நல்ல பார்வையாக அழகாக இருக்கும். இதில் குட்டி குட்டி ரூபி கெம்ப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்டிக் டச்சில் வரக்கூடிய முகப்பு செயின். இதில் பீகாக் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி சக்கரம் டிசைன் இருக்குது. இல்லாட்டி பீகாக் வேண்டானா அதே மாதிரி நீங்கள் சக்கரம் டிசைனும் ட்ரை பண்ணலாம். இதில் ரூபி கெம்ப் வந்து 2 கலரில் வரும். ஒன்று வந்து பிங்க் மாதிரி வருது, இன்னொன்று வந்து கொஞ்சம் மரூன் கலரில் வரும். நான் உங்களுக்கு இதில் ஒரே ஒரு டிசைன் வந்து வச்சு காட்டுறேன். இது வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 10%ல் வந்துடும். இது எப்படி திரும்பினாலுமே டிசைன் தெரியும் அப்படின்றதுனால இது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட்டு கையில் வச்சு பார்க்கும்போது தெரியாது. நம்ம தனியாக வந்து இந்த முகப்பு செயின் வந்து போடும்போது நல்லா ஹைலைட்டடாக ரொம்ப அழகாக இருக்கும். சில பேருக்கு அப்படியே டைமண்ட் மாதிரி சிங்கிளாக வரக்கூடிய முகப்பு ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த டபுள் ஹார்ட்டின் மாதிரி குட்டி ஸ்பைரல், குட்டி ஃப்ளவர். இது வந்து 2 பக்கமும் வராது ஃப்ளவர், ஒரு பக்கம்தான் வரும். ஆனால் அப்படியே டைமண்ட் மாதிரியே இருக்கும். சிங்கிளாக இருக்கும்போது ஹைலைட்டடாக தெரியும். இந்த மாதிரி ஒரு சிமிலர் மாடல் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு குட்டியாக ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பார்க்கறது நல்லா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து முறுக்குப்பிழி தாலி சரடு செயின் இருக்கு இல்லையா, அதில் வந்து அட்டாச் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த முகப்பு நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக 2 சைட்லேயுமே மயில் இருக்கிற மாதிரி 23 கிராம், கிட்டத்தட்ட ஒரு 500-600 மில்லி வருது. ஸோ நான் 24 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்கேன். 2 பீகாக்லேயுமே ஸ்டோன் கலர் வந்து கொஞ்சம் மாறும், நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா மயில் டிசைனில் இது நம்ம டெய்லி வேருக்கும் நல்லாயிருக்கும். திரும்பி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் வெயிட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், லைட் வெயிட்லேயும் வரும். அண்ட் திரும்பினாலுமே உங்களுக்கு 2 சைட்லேயுமே டிசைனுமே வரும். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் தாலி கொடி பாட்டுன்னு இருக்கு இல்லையா, முறுக்கு பிழி சரடு, அதில் முகப்பு ஆட் பண்ணுற மாதிரி கலெக்ஷன். ஏன்னா செயின் வெரைட்டிலேயே நிறையா இருக்குது. முகப்பு செயின் வெரைட்டிலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் இது எப்போவுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங் மாடல் சொல்லலாம். இந்த பர்டிகுலர் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்து ஒரு அழகான டிசைன், மயில் டிசைன் மாதிரி சம்திங், மகாலட்சுமி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் திரும்பினாலும் உங்களுக்கு அந்த செயின் வந்து எல்லா இடத்துல ரொட்டேட் ஆனாலும் உங்களுக்கு டிசைன் தெரியும். ரூபி ஸ்டோன் அப்படின்றாலும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்கின் டோன் இப்படி ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி. ஏன்னா சில முகப்பு செயினுக்கு அந்த முகப்பு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு டார்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு போடும்போது நம்ம ஸ்கின் கலருமே ஹைலைட்டே காட்டும். அதை மாதிரி கூட சொல்லலாம். இந்த ரூபி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். இதில் ஒயிட் கலர்லேயும் நிறையா இருக்குது. ஒயிட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ஒயிட்டில் அதே முறுக்குப்பிழி தாலியில் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். சிங்கிள் லாங் ஸ்பைரல், 3 ஸ்பைரல் டிசைன், அப்புறம் அதிலே மல்டி கலர் ஸ்டோனில் மகாலட்சுமி டிசைன். எல்லாமே உங்களுக்கு வந்து 24 கிராம் வரும்.
ஸ்பெசிஃபிக்காக இதோட வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன், 8% நினைக்கிறேன் இது. ஏன்னா முறுக்கு பிடி தாலி செயின் வந்து உங்களுக்கு 6% வேஸ்டேஜ்லேருந்தே இருக்குது. நான் அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த 4 டிசைனும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டோன் வச்சு வரும். 1 பாக்ஸ் முகப்பு, 3 பட்டர்ஃப்ளை, 3 ஹார்டன் அண்ட் 2 பீகாக் ஃப்ளவர். இதில் வந்து ஹார்ட்டினும் பட்டர்ஃப்ளை ஸ்பைரல் அந்த எல்லாமே சுற்றுற மாதிரி ரோல் ஆகிற மாதிரி இருந்தாலும் டிசைன் தெரியும். இந்த மைல் டிசைன் மட்டும் ஒரு சைடில் மட்டும்தான் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லாமே உங்களுக்கு வந்து 10% வேஸ்டேஜ்லேயே வந்துடும். லைட் வெயிட்டில் நிறையா கலெக்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நியூவாக ஸ்பெசிஃபிக்காக வர கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இன்னும் கூட நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். இது வந்து ஆஃபீஸ் வேருக்கு பர்டிகுலராக நிறையா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப சிம்பிளாக டைமண்ட் மாதிரியே வேணும். செயினுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹேண்ட்மேட் செயினில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக ரொம்ப லைட் வெயிட்டில் பார்க்குறீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ். சூப்பராக இருக்கும் இந்த செயின். 31 கிராம்லேருந்து 32 கிராம் வரைக்கும் வரும். அவ்வளோ சாலிடான டைமண்ட் மாதிரியே லுக்கிங் வந்து இருக்கக்கூடிய செயின் சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணோம் அந்த டிசைன். அவ்வளோ நல்லா இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. நான் அதை ரீலாகவும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் கிராண்ட் மாடல். இது வந்து உங்களுக்கு 4 பவுண்டில் வரும், 32 கிராம். நிறைய லக்ஷ்மி இருக்கிற மாதிரி டெம்பிள் லுக்கிங்கில் கேஸ்டிங் மாடலில் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டர்ன். இதில் ஃபுல்லாக மகாலட்சுமி டிசைனே வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் சும்மா கழுத்து மேலே அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக வேணுமா சிம்பிளாக வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதுவும் 2 பக்கமும் உங்களுக்கு முகப்பு டிசைன் அப்படின்றது வந்துடும். இது வந்து ஃபுல் ரூபியில் நம்ம முறுக்கு பிழி கொடியில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு இந்த ரஃப் சுந்தரி செயின் சொல்லுவாங்க அந்த மாதிரி செயினில் நவரத்ன ஸ்டோன் பதிச்ச மாதிரி ரெட்டை மயில் மாடல். இது புது டிசைன் இது. அண்டு இது வந்து 2 மகாலட்சுமி 2 சைட்லேயுமே வித் ரூபி ஸ்டோன். இது வந்து கம்ப்ளீட் பீகாக். சூப்பராக இருந்தது. எல்லாமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ்லேயே வரும், 1 நவரத்னா ஸ்டோனில் வருது. இதுவும் இந்த செயின் மாடலுமே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 2 கிளி டிசைன் மாதிரி கொடுத்துட்டு மேலேயும் கிளியும் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மகாலட்சுமி 2 பால் மாங்காய் டிசைன் அந்த மாதிரி ஒரே ஸ்பைரலில் அவ்வளோ பேட்டர்ன் இருக்குது. இதில் 4 பவுன் செயினுமே நல்லா திக்காக வந்துடும். முகப்புமே நல்லா ஹைலைட்டடாக கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். இந்த ஃபஸ்ட்டு டிசைன் இருக்குல்ல அது நிறைய பேருக்கு வாங்குவாங்க. ஏன்னா பிளெயின் கோல்டில் வருது, ஸ்டோன் இல்லாமல் அழுக்கு சேராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அது நிறைய பேர் வாங்குகிற ஒரு மாடல். கண்டிப்பாக நீங்கள் 3 பவுனோட 4 பவுன் போகும்போது செயினோட திக்னஸ் பாருங்கள் நல்லா வரும். இதுவும் உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டோன் வந்திருக்கும், மற்றபடி ஹார்டின்ல கேஸ்டிங் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன், உருவம் இல்லாமல் மல்டி கலர் மாடலில் வரக்கூடியது. இதுவும் உருவம் இல்லாமல் வரக்கூடிய கலெக்ஷன். ஸோ உருவம் இல்லாமல் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இது 3மே அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் தான். இதுவும் ரஃப் சுந்தரி மாடலில் இருக்குது. ஸ்மூத் சுந்தரி செயின் கூட இருக்கும், சாஃப்டாக இருக்கும் இன்னும் இதை விட கம்பேர் பண்ணும்போது. லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஃப் சுந்தரியில் நல்லா போடலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நியர்லி ஒரு 5-8 இயர்ஸ் வரைக்கும் கூட அந்த மாடல் செயின் வந்து உங்களுக்கு கட் ஆகாத மாதிரி நல்லாயிருக்கும். அதிலே 4 பவுன் மேலே போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப 10 வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கும் செயின். நம்ம யூசேஜை பொறுத்து தான். இந்த மாடல் வந்து 38 கிராம் வருது, 5 பவுனுக்கு 2 கிராம் கம்மி. இதுலேயும் செயின் திக்னஸ் நல்லாயிருக்கும். ஆன்டிக்கில் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு தாலி செயின் இது. இதே டிசைன் நீங்கள் ஆன்டிக் ஃபினிஷ் எல்லாமே கூட பார்க்கலாம். பட் அதில் வரக்கூடிய அந்த உருவம் வந்து ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷிங் கொடுக்கும்போது நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதிலே உங்களுக்கு அழகாக மகாலட்சுமி டிசைன், துர்காதேவி டிசைன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் மேலேயும் கீழே ஜிமிக்கியை வந்துட்டு மிடில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி வரும். 2மே வெயிட் வைஸ் வந்து 38 கிராம்ஸ் அது மாதிரி வரும். இந்த செயின் வந்து ஒரு 2-3 பேட்டர்ன் இருக்குதுல. ஒரு லைக் கிராண்டான மாடல். பட் ஒரு செயினுமே செயின் வந்து டிசைன் வந்து வேறுபடும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செயின். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனால தெரியும் என்ன மாதிரி செயின் பேட்டர்னு. பர்டிகுலராக இந்த 2வது செயின் இது வந்து டாலர் செயினுக்கெல்லாம் போடுவாங்களே ஒரு பட்டை செயின். ஸோ அந்த மாதிரி மாடல் வரும். அதில் முகப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜிமிக்கி மாடல், 3வது வந்து இந்த டெம்பிள் லுக் மாதிரி வந்துட்டு மகாலட்சுமி டிசைன் வரும். அடுத்த 2 மாடலுமே கூட நியூ பேட்டர்ன், எல்லாமே 5 பவுண்டில் வரக்கூடியது. இதில் செகண்ட் செயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், நல்ல கிராண்டாக இருக்கும். இப்போ இந்த சில மாடல் வந்து சில பேர் தாலி கொடிக்கு மட்டும் இல்லை செப்பரேட்டாகவும் முகப்பு செயின் வாங்கி வச்சுப்பாங்க. அக்கேஷ்னலாக வந்து
மாற்றி மாற்றி வந்து உங்களுக்கு சும்மா செயின் மட்டும் போட்டுக்கிறதுக்கு கூட சில பேர் வாங்குவாங்க. இல்லை டாலர் செயினாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாலர் செயின் போட போகிறீங்கனாலும் இந்த மாதிரி முகப்பு செயினில் முகப்பு தெரிகிற மாதிரியும் டாலர் செயின் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்காகவும் அந்த பட்டை செயின் வந்து வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இந்த மாடலுமே உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது எப்படின்னா செயின் வந்து 3 பவுனு, முகப்பு வந்து 12 கிராம் 18 கிராம் அந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் அப்ராக்ஸ் 5 பவுண்டில் வரக்கூடிய முகப்பு செயின் மாடல் இது. நல்லா இருந்தது. அதுலேயே பர்டிகுலர் அந்த 4 ஸ்டார் மாடல் மாதிரி அந்த ஃப்ளவர் டிசைன் இருக்குல்ல, ஆக்சுவலாக டைமண்டில் தான் நம்ம நிறைய பார்ப்போம் இந்த மாதிரி பேட்டர்ன். நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. அப்படியே லுக்கிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளோஸ்டு செட்டிங்கில் நம்ம டைமண்டில் மோதிரம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, முகப்பெல்லாம் அதே மாதிரி இருந்தது அந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன். அது லாஸ்ட்டு டிசைனுமே சூப்பராக இருந்தது. இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே டைமண்ட், இது 2 பக்கமும் டிசைன் வந்துடும் இந்த பேட்டர்ன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு 5 பவுண்ட் அந்த மாதிரி வரும் இந்த டிசைனு. அண்டு இதில் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த முகப்பு இல்லாமல் எனக்கு இதே மாதிரி ரஃப் சுந்தரி செயின் மட்டும் வேணும்னாலும் 3 பவுண்ட்லேருந்தே கூட அவைலபிள் இருக்குது. நான் அதுவும் கண்டிப்பாக காட்டுறேன் இந்த வீடியோவில். இது வந்து 8 மகாலட்சுமி டிசைன். மோஸ்ட்லி டெம்பிள் கலெக்ஷன் நிறைய இருக்குது. அதுலேயே மல்டிபிள் கலர் ஸ்டோன்ஸில் சூப்பராக இருக்குது. எல்லாமே 5 பவுண்ட் தான். 12% வேஸ்டேஜ் வரும். இந்த செயின் வந்து ரொம்ப ஹெவிங்க. அப்படியே ஒரு 3 செயின் கையில் வச்சுருப்பேன். அந்த 3 செயினுமே வந்து அவ்வளோ ஹெவியாக இருந்தது. முகப்பு டிசைனுமே கூட சூப்பர் ஹெவி. ஸோ கொஞ்சம் கனமாக நல்லா ஒரு 6 பவுண்டில் போடணும், 8 பவுண்டில் போடணும் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து வழக்கம் இருக்கும் வீட்டில். என்னதான் இருந்தாலுமே சில பேர் வந்து தாலி செயினில் பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து ஒரு ஒத்தப்படியாக கொஞ்சம் ஹெவியாக போடுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பார்க்குறீங்கன்னா இது வந்து 6 பவுண்டில் வரக்கூடிய தாலி செயின். முகப்புமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். செயினும் நல்ல திக்காக வரும். இதுவும் ரஃப் சுந்தரி மாடலில் தான் இந்த செயின் வந்து இருக்குது. அட்டாச்சாகவே இந்த முகப்பு வந்து வந்துடும். இந்த முகப்பு செயின் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஓன்லி செயின். இதில் உங்களுக்கு தாலி கொடி அந்த கீழே வரக்கூடிய உருக்கள்லாம் போடுறதுக்கு ஒரு ஓப்பனிங் வந்து ரெகுலராக கொடுத்துருப்பாங்க. முகப்பு வந்து செப்பரேட்டாக நீங்கள் வாங்கி போடுறீங்கனாலும் அதுக்குமே வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சைட்டுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செயின் லைட் வெயிட்லையோ ஹெவி வெயிட்லையோ எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனி முகப்பு கிடைக்கும் இல்லையா, டைமண்ட்லேயோ இல்லைனா பிளெயின்லேயோ கேஸ்டிங்லேயோ ஸ்டோன் வச்சதோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு செயின் கலெக்ஷன். இதில் ரஃப் சுந்தரி மாடல் அண்ட் முறுக்கு பிழி மாடல் வந்து ஒரு 20 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 10 பவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த செயின் மாடல் அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு இதை விட ஹெவியாக வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. 15 பவுண்ட் 20 பவுண்டில் கூட பண்ணி கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி செயின் கலெக்ஷனு. இதில் ரொம்ப ரீசனபிளாக நல்லா வந்து ஒரு லைஃப் வரணும், நல்லா கொஞ்சம் லைட் வெயிட்டில் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 பவுண்டுக்கு நீங்கள் செயின் எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பார்வையாக நல்ல லைஃப் வரும். இல்லை எனக்கு 3 பவுண்டில் வேணும்னா நீங்கள் வாங்கலாம். 3 பவுண்ட் 2 பவுண்ட்லேயும் வாங்கலாம். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்வை கிடைக்காது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முகப்பை வந்து பார்த்து செலக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து கீழே உருக்கள் தாலிலாம் ஆட் பண்ணும்போது அந்த வெயிட்டை வந்து பார்த்து நீங்கள் போடணும். அதுவே நீங்கள் 4 பவுண்டில் போகிறீங்க தாலி செயின் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து நல்ல அழகாக முகப்பு அந்த தாலி உருக்கள்லாம் வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி 10 பவுண்ட் வரைக்கும் இதில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த செயின் வந்து ஃபைனலாக பார்க்குறது 56 கிராம் வருது. கொஞ்சம் இன்னும் நல்ல கிராண்டான மாடல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.